உலகெங்கும் உள்ள தரிசனமேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் 10 வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், மனசுக்கு பிடிச்ச மகர் ராசிக்காரர்கள். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே தொடர் அந்த மாதிரி ஆக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தி ஆக போகுது. இந்த ஒரு வார்த்தை போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மகர் ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு ஃபுல் கோட்டையும் சொல்ல வேணாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமாயிருக்காரு, ஓகே ஆயிட்டு போறாரு. பட் ஆனால் குருவோட பார்வையில தான் இருக்காரு. அதனால பெருசா நெகட்டிவ் இல்லை. உங்களுக்கு மட்டும் சொல்றேன் ஒரு சீக்கிரட்டான விஷயம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி அப்படின்ற இந்த பிளானட் நமக்கு ராசிநாதனாவே இருந்தாலும் அது ஒரு மாதிரியான பிளானட், ரைட்? அப்போ நெகட்டிவான பிளானட் வக்ரமாகும் போது அது பாசிட்டிவான விஷயத்தை தான் பண்ணும். இதுதான் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய விடயம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனை முதல்ல சரியா போகுது. வேலையே கிடைக்காம தவிச்ச மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் வேலை கிடைக்க போகுது. எதை தான் பண்றதுன்னு தெரியாம நான் உட்காந்துருக்கேனே பைத்தியம் முடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய, எதுக்கு இவ்வளோ ஆசை வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க? அப்படிதான் இருக்காங்க பாவம் மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு எல்லாம் டக்கு 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 நிவர்த்தி. எந்த தொழில் பண்ணாலும் சரி, நீங்க பண்ற தொழில்ல அபரிவிதமான லாபம் கிடைக்க போகுது. நம்பர் 1. நம்பர் 2, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது கிடைக்க போகுது. அது வாட் எவர் இட் இஸ். அது சில பேருக்கு பணமாக இருக்கலாம், சில பேருக்கு நகையாக இருக்கலாம், சில பேருக்கு கடவுளுடைய அருளாக இருக்கலாம், சில பேருக்கு முன்னேற்றமா இருக்கலாம், குழந்தைக்கு அது படிப்பாக இருக்கலாம். அப்ப எதை நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பு முழுமையா நடக்க போகுது. ஒரு வீடு வாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாசம் அதற்கான பாசிபிள். ஒரு இடம் வாங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான பாசிபிள். இல்ல உங்களுக்கான பேர் வேணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான பாசிபிள். வேலை வேணும்னு நினைக்கிறீங்களா? பாசிபிள். ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் கூட பேசல, திரும்ப அவங்க வந்து பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அதுவும் நடக்கும். அப்போ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் இனிதே மலர்க்காது. ஏன்னா ஒரு கிரகம் பார்த்தா பரவாயில்லைங்க, ஒரு 3 கிரகம் உட்காந்து அதுவும் டைரக்டா பார்க்கக்கூடிய 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் அவர் டைரக்டா பார்க்குறாரு. திடீர் ராஜயோகத்தை கொடுப்பாரு, சான்ஸே இல்லை. குருவுடைய சமசப்தம பார்வை, புதனுடைய சமசப்தம பார்வை, 6ஆம் வீட்டு அதிபதி டைரக்டா பார்க்குறாரு. 6ஆம் இடம் தான் வேலை. வேலையே இல்லைன்னு தவிக்கிற மகராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த தடவை. வேலையில பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கண்டிப்பா மகராசிக்காரங்க முன்னாடி இருந்தோட நல்லா தான் இருக்கீங்க, இனிமேவும் நல்லா தான் இருப்பீங்க. இனிமே உங்களை அடிச்சுக்கவே முடியாது. நான் தான் சொல்லிட்டே இருக்கேனே, போதும் 7 வருஷம் வச்சு செஞ்சதெல்லாம் இனிமே வந்து நீங்க தான் ஊருக்கே டஃப் கொடுக்க போறீங்க. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு. யாராவது வெளியூர் வெளிமாநிலம் போனீங்கன்னா இப்ப வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், இங்க இருந்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்க போகுது. டிராவல் பண்ண போறீங்க. 3ஆம் இடத்து அதிபதி வக்ரமாயி குருவோட பார்வையில இருக்காரு அப்படின்னா குரு தான் நீங்க. நான் அப்படிதான் எடுப்பேன். நாடி முறையில ஜாதகர் தான் குரு. அப்போ நீங்க டிராவல் பண்ண போறீங்க. உங்களுக்காக பண்ண போறீங்க, உங்களுடைய சந்தோஷத்துக்காக பண்ண போறீங்க, உங்க சுயத்துக்காக பண்ண போறீங்க. யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. மகர ராசிக்காரர் நிறைய டிராவல் பண்ணுவீங்க. அந்த டிராவல் உங்களுடைய சுயத்தை அடுத்தவரிடம் காட்டக்கூடிய பிம்பமாக மாறப்போகுது. நான் யாருன்னு தெரியுமா நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய தருணம் இந்த மாதம் சத்தியமா மகரத்துக்கு செம டைம் பீரியட். யார் என்ன சொன்னாலும் சரி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது உங்களை நிரூபிப்பதற்கான மாதம். 2வது, நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைவதற்கான மாதம். 3வது, வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான மாதம். 4வது, பணவரவுல இருந்த பிரச்சனை சரியாவதற்கான மாதம். 5வது, சுய கௌரவத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடை தாமத நிவர்த்தியை உங்களை மாதிரி உண்டா 4 பேர் புகழ்வதற்கான மாதம். வேற என்ன வேணும்? இதெல்லாம் ஓகே. ஒரே ஒரு இடத்துல ஆப்பு வைக்க கேது ரெடியா இருக்கான். எங்க தெரியுமா? உடம்புல. உடல் ஆரோக்கியம் கவனம், ரொம்ப 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 கவனம். மகர ராசிக்காரங்க எங்க தான் வலிக்குதுன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் வலிக்கு வந்துடுவேன். கேது சூரியனோட வர போய் சேரப்போகுது அப்படி சொல்லக்கூடாது. கேதுவோட சூரியன் சேரப்போறாரு, அதுதான் உண்மை இல்லை? 8ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதே எப்பயுமே இந்த ஆகஸ்ட் மாதம் மகரத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான். அதில் 10வது கேதுவோட சேரப்போறேன்னா மருத்துவ செலவுகளை உருவாக்கி கொடுப்பார். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் மருத்துவமனையில் காலை வச்சே தீரணும். இந்த மாதம் நடந்தே தீரும், வேற வழியே இல்லை. மகரம் வந்து இந்த தடவை ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியே ஆகணும். நிறைய கிஃப்ட் கிடைக்கும் மகரத்துக்கு. கிடைச்சிங்கன்னா சொல்லுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டடான கிஃப்ட் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.
அது ஸ்பௌஸ் கிட்ட இருந்து வரலாம், அக்கா தங்கச்சிட்ட இருந்து வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரலாம், எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரலாம். கண்டிப்பாக நான் போன மாசமே சொன்னேன், நீங்க அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பேர் ஆமா, இந்த மாசமும் அது அப்படியே கன்டின்யூ ஆகும். நெறைய இடத்துல தலைமைத்துவம் கிடைக்கும். செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். ராசிநாதன் என்னதான் வக்ரம் அடைஞ்சிருந்தா என்னன்னா, ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சிருக்கும்போது, நம்பளே நம்ம தேவையில்லாம குழப்பிப்போம். யூசுவலி மகரம் தான் அடுத்தவங்கள குழப்பம். அதனால நான் அதுலலாம் தெளிவா இருப்பேன். மகராசிக்காரங்கலாம் வந்து நீங்களே குழம்பிக்கிறீங்களான்னு சொன்னாலாம் சும்மா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அது 3ஆம் இடத்துல உட்காந்து வக்ரமாயிருக்கா, தேவையில்லாம அடுத்தவங்கள பத்தி நான் நான் சொல்றது என்னன்னா, நம்மளுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? அதனால அடுத்தவங்கள பத்தி பேசுறத உட்டுருவோம். நம்மளுக்கே நம்ம வேலை பார்க்க நெறைய இருக்கு. இந்த அடுத்தவன் வந்து சும்மா லக்கால தான் வந்துட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு மாங்காய் சைஸ் மச்சம் இருக்கு. அவனுக்கு திறமையே இல்ல. அப்படி இப்படின்னு நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா, யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு அதே மாரி வாய்ப்ப குடுத்துரும். அதனால ஒரு அக்காவா, ஒரு தோழியா, ஒரு தங்கச்சியா நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. யார பத்தியும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய நேரமாக இது இல்லை. எதிரியோட பலத்த கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணி காயின மூவ் பண்ணுங்க. நான் திரும்ப, திரும்ப, திரும்ப மகரத்துக்கு இந்த ஒரு மாசம் இது மட்டும் தான் உங்களுக்கு அட்வைஸ். வேற எதுவுமே இல்ல. எல்லாமே சூப்பர். எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அந்த சின்னூண்டு விஷயத்த விட்டுருப்போம். அதுல நம்ம வந்து இதாயிடுவோம். அந்த மாரி இந்த தடவ வந்து யாரையும் வந்து தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசாதீங்க. காசிப் பேசவே பேசாதீங்க. நான் சொன்ன மாரி இந்த மாரி விஷயத்துல வந்து அடுத்தவங்க வந்துட்டாங்கன்னு ஏதாவது பேசுனீங்கன்னா, அதோடைய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்த குரு குடுத்துருவாரு. ஏன்னா எப்பயுமே இந்த 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வரும்போது, நம்பளுக்கு எல்லாம் தெரியுன்ற மாரி நம்மள பேச வைக்கும். நம்ம சொல்றத 4 பேர் கேட்பாங்க. ஆமா சாமி எல்லாம் போடுவாங்க. ஆனா, என்ன ஆப்பு வைப்பாங்கன்னு தெரியாது. அதுல கவனமா இருக்கணும். 4ஆம் வீட்டதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. சுயம் சார்ந்து இயங்கும். அப்ப வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நெறைய பேர் கடன் அடைப்பீங்க. வண்டி வாகனத்துடைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளா வீட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா கார் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா வந்து ஏதோ ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன்னா, அது அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு பணத்த கொண்டு போய் உங்களோட வண்டி வாகனத்துக்கான கடன இந்த தடவ அடைப்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் தரகு வேலை பார்த்து கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமா எனக்கு ஒரு காசு வருதுன்ற மாரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்த குருமார்களாக இருக்கிறீங்களோ, அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சூப்பரான டைம் பீரியட். நெறைய பேருக்கு இந்த தடவ செலிபிரிட்டி யோகம் கிடைக்கப் போகிறது. நெறைய பேருக்கு இந்த தடவ வந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இத்தனை கிரகங்கள் பார்வை பண்றதுன்றது என்னன்னா, அ சரி எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தோட சேர்ந்துரலாமே அப்படின்ற மாரி நடக்கும். இல்ல கோர்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே இழுத்துட்டே இருக்குன்னா, இந்த தடவ டக்குனு ஒரு விஷயம் முடிஞ்சிரும். நான் திரும்பவும் சொல்ற மாரி நீங்க சேர்ந்து வாழ்வீங்க, சேர்ந்து அப்படிலாம் இல்ல. ஏதோ ஒரு ஃபைல் பண்ணியிருக்கீங்க, கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, அது நிவர்த்தி இந்த மாதம் ஆகும். பேச்சுவார்த்தை மூலமா சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒண்ணு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அது நல்லதா, கெட்டதான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டும்போது எனக்கு தான் ஓட்ட தெரியும் 150 ஸ்பீட்ல போயிட்டு ஃபைன்ல ஆளாகாதீங்க. கண்டிப்பா இந்த மாசம் ஃபைன் கட்ட வேண்டி வரும். அதனால அதுல கவனமா இருக்கணும். இந்த போலீஸு, கோர்ட்டு, கேஸு, அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை. வாயை திறந்து கூட எதுவும் பேசாதீங்க. இந்த 1 மாதம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன், குரு, புதன் எல்லாம் சேர்ந்து டைரக்ட்டா உங்கள தான் பார்ப்பேன் அடம்புடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பாசிட்டிவ் தான் இருக்கு. எல்லா கிரகத்துக்கும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ மகராசிக்காரங்க இத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா நல்லவை எல்லாம் நாடி வரக்கூடிய, அல்லவை எல்லாம் தேய்ந்து போகக்கூடிய காலகட்டமாக, மிகச்சரியான காலகட்டமாக மகரத்திற்கு இனிதே மலர காத்திருக்கிறது. யார பத்தியும் காசிப் மட்டும் பேசாதீங்க, பேசாதீங்க, பேசாதீங்க. அப்படி பேசுற மாரி வந்தா கூட மனசுல வச்சுட்டு பேசாம விட்டுருங்க. வெளில சொல்லாதீங்க. ஓகே? கூல். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி தான் பார்வை குடுக்குறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? நல்லா படிப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்கலாம் ஒரு கவலையும் இல்ல. மகர ராசிக்காரர் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவ போட்டி மனப்பான்மையோட இயங்கும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி போய் 6ல உட்கார்ந்திருக்காரு. அப்போ உடைமை என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் உடைமை. ஓகேவா? அதெல்லாம் போயிட்டு அப்படி ஜெயிக்கும் இந்த தடவ. சூப்பரா இருக்கும். மகர ராசிக்கார பிள்ளைங்களும் நல்லாருக்கும். மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளும் இந்த தடவ நல்லா இருக்க போறாங்க. அதனால அத பத்திலாம் ஒரு கவலையும் இல்ல. ஹெல்த் மட்டும் பிள்ளைகளுக்கு பார்த்துக்கொள்ளணும். கோல்டு, சளி, ஃபீவர் வராம மகர ராசிக்கார குழந்தைங்கள வந்து நீங்க பார்த்துக்கணும். ஓகே. 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நெறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு நெனச்சவங்க கூட ஒன்றிணைய போறாங்க. நெறைய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நெறையா வந்து காதலுக்கு ரெட் சிக்னல் காட்டுன இடத்துல இந்த தடவ கிரீன் சிக்னல் விழப்போகுது. நெறைய மகர ராசிக்காரங்க வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. திடீர் கல்யாணமா நடக்கும். நெறைய மகர ராசிக்காரங்க நான் சொன்ன மாரி இந்த இந்த வயது ஒத்தவர்கள் இந்த
போலீஸு, கோர்ட்டு கேஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள இது பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். பேச்சுல ரொம்ப கவனம், செயல்ல கொஞ்சம் நிதானம் தேவை. மகரம் இது மட்டும் இந்த தடவ ஃபாலோ பண்ணிக்கங்க. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி. என்னன்னா, அனலைஸ் பண்ணுவீங்க உட்காந்து இந்த தடவ. ஏன்னா தசாபுத்தி ஆல்மோஸ்ட் இந்த தடவ குரு, புதன் இந்த மாரி காம்பினேஷன்ல வருமா? அப்ப அனலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா தான் வீட்ட தான் இப்படி பாக்குதா எய்த்தாப்ல இந்த இந்த கிரகங்கள் எல்லாம் தான பாக்கும். ஒண்ணா வந்து சனி தசை இருக்கும், இல்ல புதன் தசை இருக்கும், இல்ல குரு தசை இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த வயது ஒத்தவர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ அந்த கிரகங்கள்லாம் உங்கள பாக்குது. அப்ப சுயத்தை இயக்குவது என்ன பண்றோம்? எந்த இடத்துல தப்பு பண்றோம்ன்ற ஒரு கிளாரிட்டி, செல்ஃப் அனலைஸ்மென்ட் இந்த தடவ இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடக்கும். ஆன்ம தேடலுக்கான ஒரு விழிப்புணர்வு நேரமா இருக்கும். அம்பிகை அப்படியே ஆட்கொள்வா இந்த தடவ. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நெறைய பேருக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிவன் கோயிலுக்கு நீங்க ஏதாவது எதிர்பார்க்காம அத வாங்கி கொடு, இத வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு இந்த பள்ளிகொண்ட பெருமாள், பள்ளிகொண்ட சிவன் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நெறைய இருக்கும். சிவன் கோயிலுக்கு எதிர்பார்க்காம போயிட்டு வருவீங்க. யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க இந்த தடவ மகராசிக்காரங்க. நெறையா வந்து வ எனக்கு தெரிஞ்சு சிவன் வழிபாடு தான். குருவும், சூரியனும் சேரும்போது சிவனை இயக்காம எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா இயப்பாங்க. புதனும் சேரும்போது நெறையா பெருமாளும், சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய தலத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க. அது போயிட்டு வரதுக்கான ஆசைகளாவது அட்லீஸ்ட் வரும் இந்த தடவ. அதனால சூப்பரா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. 40 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி, விஸ்வரூப வெற்றி. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது, மீடியா வெளிச்சம் உங்க மேல அடிக்க போகுது. இல்லையா, நீங்க ஒரு ஆஃபீஸ்ல இருந்தே நீங்க தலைமைத்துவமா சில விஷயம் பண்ண போறீங்க. இன்கிரிமெண்ட் கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது, காசு கிடைக்க போகுது. நெறைய பேர் 40 வயதுல 60 இருக்கவங்க 100 விழுக்காடு ஒண்ணா வண்டி வாங்குவீங்க, வண்டிய மாத்துவீங்க, இல்ல வண்டிக்கான லோன அடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த தடவ குடுக்கும். அடைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர். ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? நான் சொன்ன மாரி சிவன் வழிபாடு சிந்தனை இருக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும்போது நாகாபரணம் சொல்லி சிவன்லாம் வழிபாடு பண்ணீங்கன்னா சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷத்தன்னைக்கு தேன் குடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கை தேனா தித்திக்கும் இந்த தடவ. மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நான் தான் சொன்னேன், யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கான வாய்ப்பு, யானை பார்ப்பதற்கான வாய்ப்புலாம் மகர ராசிக்காரர்களுக்கு நெறைய இருக்கு. அத தாண்டியும் இந்த தடவ மகர ராசிக்காரங்க தவளை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும். ஓகே. நான் ஏன்றத அடுத்த மாசம் சொல்றேன். மகர ராசிக்காரங்க இந்த தடவ நெறைய தவளை பார்ப்பீங்க. தவளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாயில வடை சுடாதீங்க. நான் சொன்ன மாரி யார பத்தியும் காசிப் பேசாதீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளா தான் இந்த தவளை பார்க்குற. தவளை என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு இருந்து காசிப் பேசாதீங்க. ஓகே. கிளியர். இந்த மாசம் தவளையே பார்க்கலையா? ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே. கிளியர். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ விஸ்வரூப வெற்றி வரக்கூடிய மாதமாக, மனதில் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.